சிறையில் வந்து எனக்கு இந்த வாரம் தரப்போறவங்க காய்ச்சாங்களா, வேலை எடுத்து தரப்போறவங்க காய்ச்சாங்களா, வெளிநாட்டுக்கு கூப்பிட போறவங்க காய்ச்சாங்களா, ஏழு இந்த மதத்துக்கு போனேன் காய்ச்சாங்க. இந்த மதத்துக்கு நீ போறதால இந்த குடும்பத்துக்கு அவமானமாக கிடக்குன்னு காய்ச்சாங்க. நான் சொன்னேன், நீங்க போங்க, நான் உங்களுக்கு பிறகு அடுத்த ஃபிளைட்ல வருவேன். அவங்க 12ஆம் தேதி ஃபிளைட், எனக்கு 19ஆம் தேதி ஃபிளைட். கடவுளை கட்டி தேவனை மகிமைப்படுத்துகாம அந்த 12க்கும் 19க்கும் இடையில தான் எல்லாம் நடந்தது. சுவிஸ் எம்பசி கடிதம் போட்டது, நான் சுவிஸுக்கு கொழும்புக்கு வந்தது, வழிகிட்டு வந்தது. அப்போ ஒன்றும் இல்லை, கையில் டிக்கெட்டும் இல்லை, எனக்கு விசாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, கிடைக்கும் தெரியாது. தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறது அப்படியே நம்ப வேண்டும் பிரியமானவர்களே, அப்படியே விசுவசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்வதை நீங்கள் எப்போது கேட்பீர்கள்? ஒன்றில் ஜெபம் பண்ண வேணும், அல்லாவிட்டால் வீட்டில் துதிச்சு ஆண்டவரை ஆராதனை செய்ய வேணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அங்கும் போய்க்குள்ள ஆண்டவர் பேசுவார். அதனால நானும் நீங்களும் ஆண்டவருடைய தொடர்பில் இருப்போம். விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, ஆசீர்வாதங்களை இழந்துவிடக்கூடாது பிரியமானவர்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். கவனிப்போம், நேரடியாக வார்த்தைக்கு போவோம். எபிரேயர் 6:13-14-15. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி நம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே நமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரியவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் பொறுமையாயிருக்கும். பொறுமைக்கு சோதனைகள் வரும், அதுக்குத்தான் ஒரு மருந்து இருக்கு, அதுதான் சகிப்பு. ஒன்றும் செய்யலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதிலே நானும் நீங்களும் பொறுமையாயிருப்போம். பயப்படாதங்க, இந்த சபை நிரம்பி வழியிலும் பெற நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்வீங்கள். ஆண்டவர் இன்னும் ஒரு 20 வருஷத்தை உங்களுக்கு கூட்டி தருவார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமாம், பொறுமையாய் நேர்மையாய் உண்மையாய் நாங்கள் ஓடுவோம். அதுதான் ஊழியம். ஊழியத்தில் சும்மா இருக்கிறாங்களா, இழுத்து போட்டு 1000 பேரை காட்டி ஒரு பிரயோசனம் இங்கே பார்க்குற காரியம் பொறுமையாய் காத்து. ஆண்டவர் சிறைக்கு போகும் முதலே சொல்லிட்டார், 3.5 வருஷம் நீ சிறையில் இருப்பாய். என்ன செய்வது? பொறுமையாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தேவஜனமே, அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்குள்ளே நிறைவேறும் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். பாருங்க, நாங்கள் எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டு ஞாபகம் இல்லை, 2010-11 வெள்ளனதுக்குள்ள வெனிஸுக்கு போயிருந்தோம். இத்தாலி அந்த கடலுக்குள்ள இருக்கிற நகரம் வெனிஸுக்கு போய் நாங்கள் ஒரு போட்டில் இருந்து ஒரு போட்டுக்குள்ள நாங்கள் ரங்குறோம். போட்டில் அங்கே மாறி மாறி திரிவோம். நாங்கள் ஒரு இந்தியன் ஃபேமிலியோட கண்டு நாங்கள் அப்போ ரங்கிக்குள்ள அவங்க எதிராக வர்றாங்க. ஹலோ, அப்படி அவங்க நாங்கள் தமிழா அப்படியே இந்தியாவும் கதைச்சிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்களா? ஓகே, நாங்கள் சுவிஸில் லுசானில் ஹோட்டல் மொனாப்போலில் வேலை செய்கிறேன். நீங்கள் லுசானுக்கு வாரதுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வாங்க. அந்த ஒரு நிமிஷம் 1 மினிட் அப்படியே அவன் உங்கள்கிட்ட போட்டிக்கு ஏறினோம். நாங்கள் வெளியில் இறங்குறோம். அந்த ஒரு வார்த்தை தான். நான் ஹோட்டலுக்கு வந்து வேலை செய்யணும். ஒரு 2 வீக்ஸில் கால் வருது, அவங்க அடிக்கிறாங்க. நாங்கள் சார் உங்களுடைய ஊருக்கு வரலாமான்னு சொல்லி வந்தாங்க. எங்களை விட்டு நின்றாங்க. 2-3 நாள் வடிவாக சாப்பிட்டாங்க. எல்லா இடமும் போய் எல்லா மலைகளுக்கும் ஒரு இறங்கி வந்தாங்க. சந்தோஷமாக அனுப்பி வைத்தோம். கரங்களை கட்டி மக்களே படித்தோம். இதனால விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஒரு வார்த்தை நான் நின்று சொல்லல, நிச்சயமாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லல. அப்ப நம்முடைய தேவன் நமக்கு நிச்சயமாகவே மெய்யாகவே ஒரு காரியத்தை சொன்னார். அது 1000 மடங்கு உண்மை பிரியமானவர்களே. ஒரு அழைப்பு அல்லது ஒரு ஆசீர்வாதம் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன் பிரியமானவர்களே. நானும் நீங்களும் பொறுமையாக காத்திருப்போம். தப்பி
அப்படி தவிர நீங்க வாயையாக அடிச்சீங்கள் என்றால் அதால வர வேதனைக்கு நீங்களும் தான் பொறுப்பு. நான் அப்படி அடிக்கணும். ஆண்டவருக்கு முன்னுக்கு ஒரு நாள் ஆண்டவருக்கு சோதனை, எனக்கு மரண தண்டனை என்று சொன்ன அப்புறம் கர்த்தருக்கு சோதனை பண்ணிட்டு தான் சிறையில் இருந்தான். தேவன் பொறுமையாக இருக்கும். ஆண்டவருக்கு விரோதமாய் வாய் இருக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதியாகமம் 12:4 கவனிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தார். இப்ப 75 வயதுல ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டார், புறப்பட்டு போன்னு சொல்லும். நிலத்தை ஜனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு போ. 75 வயதுல அவர் ஆரான் என்ற ஊரை விட்டு அவர் வெளிக்கிட்டு போகிறார். கவனிப்போம் தொடர்ந்து. 15:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ எழுந்து பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தெரிவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராக இருக்கிறானே என்றார். நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் கவனிக்கணும். 75 வயதுல ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். 75 வயசு வரை அவருக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்றார். அவர் புறப்பட்டு போனார். பாருங்க, 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏதாவது அதை குறித்து திருப்பியும் கண்டு சொன்னாரா? கவலைப்படாத, நான் ஒரு குழந்தைதாரன் கண்டு சொன்னான். கவலைப்படாத, எல்லாம் தருவேன் சொல்றார். அடுத்தது, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் பிள்ளையை பற்றி பேசல, கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பேசல, இது வேறு ஒரு காரியத்தை குறித்து பேசுற. பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் என்றால் சகல விதமான பாதுகாப்பையும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். உனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அப்ப ஆபிரகாம் சும்மாயா இருக்க, அதை அப்படியே மெதுவே ஆண்டவர் சொல்ற ஃபைலை விட்டுட்டு பழைய ஃபைலை காட்டுற. என்னது? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தெரியுது? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். அப்ப ஏற்கனவே நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, இப்ப நான் பிள்ளை இல்லாமல், இன்னும் பிள்ளை இல்லையே. அப்ப இந்த வீட்டுல வாராக்கள் எல்லாம் விசாரிக்கிற இந்த எலியேசரை நான் அப்படி நினைச்சு கொள்ளட்டுமா என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறத நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை. உண்மைதான், ஆபிரகாம் விசுவாசத்திலே குறைவுள்ளவனாக இருக்கவில்லை, சந்தேகப்படவில்லை. ஆனால் அவன் கேட்கிறான், இந்த எலியேசரை அப்படி நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? ஏனென்றால் ஆண்டவரை குற்றப்படுத்த விருப்பம் இல்லை. ஆண்டவர் வாக்கு சொன்னதே ஐயோ அவர் மறந்துட்டாரோ தெரியாது, அல்லது அப்படி ஆண்டவருக்கு சொல்லி ஒரு துக்கத்தை உண்டு பண்ண விரும்பல. அதனால என் பிள்ளை தராட்டிலும் பரவாயில்லை, அதனால நான் இந்த எலியேசரை எடுத்துக்கொள்றேன் என்று சொல்லி அவனை அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை குற்றம் பிடிக்கவோ, நீ சொன்னதை நீ செய்யலையோ புலம்புறதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கவில்லை. பிரியமான காரணம், இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணம் சுற்றி உள்ளவர்களுடைய கதை, மனைவியினுடைய கதை. எங்கேப்பா ஆண்டவர் சொன்னார், ஏதோ பெரிய வானத்தின் நட்சத்திரங்களை போல கொண்டாடுவேன், ஒரு பிள்ளை உலகங்களுக்கு இல்லாமல். அவ அவசரப்பட்டவங்கள ஆதாரம் இருக்குதா இல்லையா? அவ அவசரப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. சரி, நாம் கவனிப்போம். ஆதியாகமம் 15:5-6. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப இந்த எலியேசர் கதையை ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு இங்க வெளியில நட்சத்திரங்களை எண்ணாலே உன்னால் கூடுமா?
கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாயிருக்கு, உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய அடுத்த சந்ததி இப்படி ஒரு ஆசீர்வாதமாய் பிரகாசிக்கிறவர்களாக பருகி பெருகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கண்ணாலே காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்தான்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கரங்களை தட்டி அவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். திருப்பியும் அவன் யோசிக்கல, என்னடா ஆண்டவர் என்னடா சொல்ற, ஒன்றும் விளங்கவில்லை என்று சொல்ல. அப்படியா? ஆமென் ஆண்டவர், சரி. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அந்த விசுவாசம் ஒரு பிள்ளையும் இல்லை, 75 வயதுல சொன்ன காரியம் இப்பொழுது அவன் இன்னும் பிள்ளை இல்லை, வேதனையோட இருக்கிறான், சோர்ந்து போயிருக்கிறான். ஆனால் மீண்டும் ஆண்டவர் காட்டுகின்ற காட்சியை பார்த்து அப்படியே விசுவசிக்கிறான். தேவஜனமே, எதற்காக சர்ச்சுக்கு வருகிறோம்? நானும் நீங்களும் விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்பட கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்படத்தான் சேர்ச்சுக்கு வா. 6வது சேர்ச்சுக்கு போய் விசுவாசம் உடைஞ்சு போனால் பிரயோஜனம் இல்லை அந்த சேர்ச்சில். இதுதான் விஷயம். விசுவாசம் ஊன்ற கட்டப்படும். எப்படி ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஆபிரகாமை சந்திக்கிறார் பிரியமானவர்களே. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொண்டே வருகிறார். அந்த காரியம் நடக்கும் வரை, ஈசாக்கு பிறக்கும் வரை ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தார். பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் உண்மையான காரியம். அவன் கர்த்தரை விசுவாசித்தார். அதை அவர் அவனுக்கு நீதியாக உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து ஆளுகிற தேவன். நாங்கள் நீங்களும் விசுவாசிச்சுட்டு போகலாம். ஆனால் 24 மணித்தியாலமும் மிச்ச 6 நாளும் 7 நாளும் என்ன செய்கிறோம், என்ன காதில் கேட்கிறோம், என்ன கண்ணால் பார்க்கிறோம், என்ன இருதயத்தில் சிந்திக்கிறோம் என்று கர்த்தர் அறிவார் பிரியமானவர்களே. இதுதான் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆதியாகமம் 16:16 ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தார். 75 வயதில சொன்னது. இப்போ 11 வயசுக்கு பிறகு, 11 ஆண்டுகளுக்கு பிறகு சும்மா இருந்த சாரா என்ன செய்கிறார்? தன்னுடைய வேலைக்கார பெண்ணை கொடுத்து விடுகிறார் ஆகார். அப்போ விழாங்கவனம் யாரை திருச்சி கொண்டு இருக்கிறோம். என்ன ஆண்டவர் சொன்ன வாக்கு சொன்னது? ஆண்டவருடைய ஆண்டவர் சொன்னன்னு சொல்லி கொண்டு வந்தேன். தேவதன் எங்களோட கூட இருக்கிறவர்கள் எப்பொழுதும் நையாண்டியும் நற்களும் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். எங்கே இந்த தரிசனம், எங்கே இந்த காரியம் சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னதை மாத்திரம்தான் நான் நீங்கள் நம்பணும். சகோதரி சொன்னாங்க, இத்தாலியை விட்டு சுவிஸுக்கு போகணும் ஜெபம் பண்ணினாங்க. ஆண்டவர் அற்புதமாக 2 பேர் கொடுத்த அட்ரஸ், கணவனுக்கு ஒரு ஆள் மனைவிக்கு ஒரு ஆள் கொடுத்த அட்ரஸ் எங்களுடைய சேர்ச் அட்ரஸ் தான். ஆண்டவர் அந்த சேர்ச்சுக்கு கொண்டு போகிறாங்க, ஆசீர்வதிப்பார். இந்த கருமையான ஒரு ஃபேக்டரியில் அவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. கரங்களை தடுத்தவரை மகிமைப்படுத்துவோமா? அருமையான சகோதரி சுகன்யாவும் தீவன் ஜெனிவாவிலிருந்து வரைக்க ஜெபம் பண்ணினாங்க. சிஸ்டர், ஆண்டவரே நான் லுசனுக்கு போகும்போது எனக்கு கார் லைசன்ஸ் வேணும்னு சொல்லி 1 மாசத்துக்கு முதல்ல அந்த லைசன்ஸ் எடுத்தாங்க. லுசன்ல வந்துதான் கார் வாங்கினாங்க. கரங்களை தடுத்தவரை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசம் ஜெபத்தோட இருக்கவனும் பெரியவனும், தேவனோட தொடர்பில் இருக்கவனும், அறிக்கை பண்ணவனும், ஆண்டவரை நம்ப வேண்டும் பெரியமானவர்கள். அதுதான் விசுவாசம். அதனால நாங்கள் பார்க்கிற காரியம், ஆண்டவர் இந்த இடத்துல இந்த அவசரப்பட்டு பாருங்க, இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தார். 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய விசுவாசத்திலே தொய்வு கிடையாது. காரணம் இருக்கிறது. வடிவா கவனிக்கிறார். ஆகாருடைய மகன் இஸ்மவேல் தான் தனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்து தந்த பிள்ளைகள் அவன் விசுவாசித்தவனா இருந்திருப்பானா இருந்தால் அவன் சாராரோடு வாழ்ந்திருக்க மாட்டான். ஆகாரை சேர்த்து கொண்டு ஆகாருக்கு ஒரு கணவனாக புருஷனாக தொடர்ந்து வாழ்ந்திருப்பான்.
இதுல இருந்து எங்களுக்கு டெபினிட்டாக தெரிகின்ற காரியம், மனைவி சொல்வதற்காக ஒரு பிள்ளையை அவர் ஆபிரகாம் பெற்றெடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் அந்த பிள்ளை தான் ஆண்டவர் சொல்வது என்று விசுவாசித்திருந்தால் குடும்பம் நடத்தி இருப்பார். அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளவும் அடிப்படை காரணம். அதனால சில சூழ்நிலைகளுக்காக அவசரப்பட்டு நாங்கள் சில காரியங்களை செய்கிறது, அது தனிப்பட்ட ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக இருந்தாலும் சரி, ஊழிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நானும் நீங்களும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். கவனிப்போம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. பாருங்க, அடுத்த வருடம் 75 வயசுல சொன்ன 80 வயசு வேற அந்த மனுஷியோ அதை சுற்றி உள்ளாக்கள் இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாரு, சரி ஓகே எலியேசர அவர் ஆண்டவருக்கு மரியாதை குறைஞ்சிடும் பண்ணிட்டு எப்படி சொன்ன, ஆண்டவர் அப்ப வேற வச்சிருக்கட்டா எலியேசர. அடுத்தது என்ன நடக்கிறது? 11 வருஷத்துக்கு பிறகு இப்ப 99 வயசு ஆச்சு. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் தேவனை விசுவாசியுங்கள், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென். எப்படிப்பட்ட வியாதி, துன்பம், நெருக்கடி, தடைகள், மலைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் உடைக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். எல்லாவைகளை உருவாக்க வல்லமை உள்ள யெகோவா ஓசேனுவார். நான் சர்வ வல்லமை தேவன். நம்முடைய வாழ்க்கையில தேவனோட தொடர்பு இருக்கவா, தேவன் இடைப்பட நானும் நீங்களும் வழிகளை உண்டாக்கி கொடுக்கவா. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய், அவ்வளவுதான். நீ தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை பண்றதுக்கு என்ன செய்? உத்தமனாயிரு, உண்மை உள்ளவனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 18:15. சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார், மரத்தடியில வந்திருக்கிறார், இவரெல்லாம் சமைச்சு கொடுக்குறார். அப்ப கேட்கிறார், எங்க உண்ட மனைவி என்று, கூடாரத்துக்குள்ள நிற்கிறார் என்று சொல்லுகிறார். உனக்கு இந்த காலத்திலே குழந்தை கிடைக்கும் என்று சொன்ன பொழுது அவன் நகைக்கிறார், சிரிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறார், அவனுடைய மனைவி நகைத்தாள் என்று கேட்க அவர் அதற்கு இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ நகைத்தாய் தேவையான. இன்றைக்கு சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாமல் இருக்கும். பிரியமானவர்களே, நான் சிறைச்சாலையாக வந்து ₹1 வழி இல்லாமல் இருந்த பொழுது ஆண்டவர் சுவிசுக்கு உன்னை கொண்டு போவர் என்று சொன்ன பொழுது, ஜெர்மனியில் இருந்து வந்த தங்கச்சி குடும்பத்துக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக நான் சேலஞ்ச் பண்ணினேன். அவங்களை என்ன கூப்பிட்டு கதைச்சாங்க, உங்களோட கதைக்கணும். என்ன கதைச்சாங்க தெரியுமா? சிறையில் வந்து எனக்கு இந்த வாரணம் தரப்போறவங்க காய்ச்சாங்களா, வேலைக்கு தரப்போறவங்க காய்ச்சாங்களா, வெளிநாட்டுக்கு கூப்பிடப்போறவங்க காய்ச்சாங்களா, ஏன் இந்த மதத்துக்கு போன என்று காய்ச்சாங்க. இந்த மதத்துக்கு நீ போறதால இந்த குடும்பத்துக்கு அவமானமா என்று காய்ச்சாங்க. நான் சொன்னேன், நீங்க போங்க, நான் உங்களுக்கு பிறகு அடுத்த ஃபிளைட்ல வருவேன். அவங்க 12ஆம் தேதி ஃபிளைட், எனக்கு 19ஆம் தேதி ஃபிளைட். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துகாம அந்த 12க்கும் 19க்கும் இடையில தான் எல்லாம் நடந்தது. சுவிஸ் எம்பசி கடிதம் போட்டது, நான் சுவிஸுக்கு கொழும்புக்கு வந்தது, வழிகிட்டு வந்தது. அப்ப ஒன்றும் இல்லை, கையில டிக்கெட்டும் இல்லை, எனக்கு விசாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, கிடைக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறது, அப்படியே நம்ப வேண்டும் பிரியமானவர்கள், அப்படியே விசுவசிக்க வேண்டும் பிரியமானவர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்வதை நீங்கள் எப்போது கேட்பீர்கள்? ஒன்றில் ஜெபம் பண்ண வேணும், அல்லாவிட்டால் வீட்டில் துதிச்சு ஆண்டவரை ஆராதனை செய்ய வேணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அங்கும் போய்க்குள்ள ஆண்டவர் பேசுவார். அதனால நானும் நீங்களும் ஆண்டவருடைய தொடர்பில் இருப்போம். விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, ஆசீர்வாதங்களை இழந்துடக்கூடாது பிரியமானவர்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நானும்
நீங்களும் உள்ளத்துல சந்தேகப்பட்டு கேட்கிற கேள்விகளை ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் நீங்க சொல்லுகிறார், இல்லை நீ நகைத்தாய் என்றார். தேவஜனமே, இப்படிப்பட்ட நகைக்கிற இந்த அம்மா தான் சும்மா இருந்த ஆபிரகாமுக்கு ஆகாரம் கூட்டி கொடுத்து ஆண்டவர் இப்படியாக ஒரு குழந்தையை தர வேண்டும் என்று சொல்லி. தேவஜனமே, நம்பத்திலே நம்மோட ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள இடரலாக பேசுகிறவர்கள் செயற்படுகிறவர்கள் இருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் நீங்கள் நன்மை செய்வர் என்று சொல்லுங்க, நான் இது நடக்காதுன்னு சொல்றவங்க உங்களோட தான் இருப்பாங்க. அதனால ஜாக்கிரதையாய் போன ஆண்டவருடைய காரியங்கள். ஆதியாகமம் 20:2-3-4 கவனிப்போம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பின சாராளை அழைப்பித்தார். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செய்தார், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன் ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அனுப்பீரோ. பாருங்க, இந்த அம்மா முதல் போட்ட படத்துல நான் இப்படி போட்டிருக்கிறேன். அவருக்கு 99 வயசு, அம்மாவுக்கு 10 வயசு குறைவு. சாராள 89 வயசு. அவங்ககிட்ட பார்வைக்கு எல்லாம் சரீரத்தில் தங்களால அப்படி பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது. அப்படியான ஒரு உணர்வுகள் எங்களுக்கு இல்லை. பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்க சக்தியும் இல்லை என்று சொல்லி அந்த தாயார் நகைக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதனாலதான் நாங்கள் சந்திக்கவில்லை சொல்லிட்டு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவ ஜனமே, அதே தேவன் தான் எனக்கு உங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். ஒன்றை குறித்து பயப்படக்கூடாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பிரியமானவர்களே, இப்ப என்னுடைய அதே சாரால் இந்த ராஜாவுக்கு அழகாய் தெரிஞ்சது. சாரா வயசு போட்டது, எங்களுக்கு பெண்களுக்கான வழிபாடு நின்று போய்விட்டது, பிள்ளை பெற வாய்ப்பே இல்லை என்று சொன்ன சாராவுக்கு ஒரு ராஜா தூக்கி கொண்டு வர சொல்றாங்க. எப்படி பாருங்க, தேவஜனமே, நானும் நீங்களும் எங்களுக்குரிய காரியங்களை பார்த்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வைக்கும் உலகத்தினுடைய பார்வைக்கும் மிகவும் உன்னதமானவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஒரு ராஜா ஒரு கிழமையை தூக்கி கொண்டு வர சொல்லி சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, நான் உண்மையான சம்பவத்தை பாருங்க. ஒரு ராஜா இவ்வளவு அழகான பெண்கள் எல்லாம் இருக்கத்தக்கதாக ஒரு கிழமையை தூக்கி கொண்டு வர சொல்றாரு. ஆனால் இந்த அம்மா முதல் காரியத்தில் நகைச்சவா, எங்களுக்கு எல்லாம் நாங்கள் எங்களை குறித்து ஒரு நாள் தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். ஒரு நாள் மாற நினைக்க கூடாது. கடலில் இருக்கிறார்கள் 5 வீடு பண்ற ஆண்டவர் உயர்த்தி. ஆமென். கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் நாளைக்கு தேசத்தை ஆளுகின்ற பிள்ளைகளாக வருவார்கள். ஆமென். விசுவாசிக்கும். நான் எங்களை எந்த மாத்திரம் பார்த்துக் கொண்டிருந்தால் சுய பரிதாபத்துக்குள்ள நாங்கள் சிக்கிப்போமா இருந்தால் பிசாசுக்கு வெற்றி. நாங்கள் எப்படிப்பட்ட அழகானவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இதில் ஒரு விஷயம் என்னென்றால், இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல எல்லாம் 20 நாடுகள்ல இருந்து வந்திருந்தது. இன்னும் ஒரு ஆச்சரியம், நான் எல்லாருக்கும் முன்பாக ஒரு சின்ன பொடியன் மாதிரி 53 வயசு. ஆனால் அவன் அனுபவங்கள் இதெல்லாம் பார்க்கல. நான் ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி. ஆனால் பெரும்பான்மையா வெளிநாட்டில் இருந்து வந்த ஆக்கள், எங்களுடைய ஆக்களும் சரி, இந்தியன்ஸும் சரி, துபாய், குவைத், இந்தியா, கனடா, லண்டனில் வந்தவர்கள் எல்லாரும் என்னை அடையாளம் கண்டார்கள். காரணம் இந்த ஃபேஸ்புக். கரங்களை கட்டித்தவனை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய சபைக்கு வரவில்லை. எத்தனை பேருக்கு அப்ளிகேஷன் போட்டது தெரியுமா? எனக்கு பெரிய சங்கடமானது. ஏனென்றால் அந்த மீட்டிங் முடியக்குள்ள அந்த பாஸ்டர் நடத்தின பாஸ்டர் இந்த மைக்கில் சொன்ன ஒரு வார்த்தை கண்ணம் கட்டிச்சு.
என்ன வார்த்தை? ஒரு ஊழியக்காரன் கடைசியாக சேர்ச்சில வந்து செய்த பிரசங்கத்தின் நிமித்தம் ஒரே நாள் நான் 35 பேரை இழந்து விட்டேன். அதோட சரி, ஒரு தடவை ப்ராமிஸ் பண்ணல, முதல்ல 3 நாளா சொல்லவே இல்லை. கடைசியா யாரோ ஒரு ஆள் பாவம் இல்லை கிஞ்சி மின்னுக்கு முன்னுக்கு திரியிறாரு, சரி கொண்டு விடுவோம் நினைச்சு கொண்டு இருந்தேன். ஆண்டவருக்கு சித்தமான கடைசி அந்த வார்த்தையோட என்னத்தோட சொல்லி கூட்ட முடியும். அதோட யார் எல்லாம் இருக்கு எவ்வளவு பயம் தெரியுமா? ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சாங்க நல்ல ஒரு சுத்தமான உபதேசம் உள்ள ஆக்கள் என்றால் நம்பி செய்யலாம். விசுவாசத்தை கட்டவன நீங்க எல்லாரும் வீட்டை போயக்குள்ள விசுவாசத்துல தேறினவர்களாக கட்டப்பட்டவர்களாக அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக அப்படியான ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரத்தக்க விசுவாசத்தின் வார்த்தையை கொண்டு வர வேண்டும். பெரியமான இந்த ஆபிரகாம் அம்மா சாரா நகைச்சாங்க, சிரிச்சாங்க. இப்ப ஆபத்தை கொண்டு வந்துட்டாங்க ராஜா அரண்மனை. பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஆளா இருந்திருக்கிறாங்க அந்த வயசுல. அவங்களுக்கு விளங்க இல்லை. கவனமா இருக்கும். ஒரு நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய எந்த இடத்திலே ஸ்தானத்திலே கவலைப்படக்கூடாது. நீங்கள் தாழ்மை மனப்பாட்டோட வாழக்கூடாது. ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்தை வச்சிருக்கிறார். உங்களுடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மிளிர்கிறது போல உங்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நாமே சொல்லுங்க ஆமென். எங்கள் அகத்து நல்லது முகத்தில் தெரியும் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. நாங்கள் சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். உங்களுடைய முகம் அதை காட்டி கொடுப்போம். மகிழ்ச்சியா இருப்போம். பிரியமானவர்கள், இதுதான் இந்த அம்மாவுக்கு நடந்தது. இந்த அம்மா என்ன செய்தாங்க பாருங்களேன். ஆண்டவர் அவனை எச்சரித்தபடியினால ஆண்டவர் அந்த அம்மாவை விடுதலை ஆக்குறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் ராஜாவை எச்சரித்தபடி கவனிப்போம். ஆதியாகமம் 20:16. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லாரும் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக என்றார். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டார். ஒரு ராஜா வந்து ஃபைன் கட்டினார். 1000 வெள்ளிக்காசை கொடுத்து சொறி என்று சொல்லி 6 மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் அவங்களுக்கு கெஷன் கொடுத்தவர் யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அதோட 1000 வெள்ளிக்காசு ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், அவருக்கு ராஜா தூக்கி கொண்டு போன பொம்பளையோட கதைப்பிலும் ராஜா இன்சூரன்ஸுக்கும் கட்டியிருக்கிறார், ஃபைன் கட்டியிருக்கிறார் சொறி என்று சொல்லி. அது உனக்கு முக்காடு விட்டு இருக்கிறது போல உன்னை அது பாதுகாக்கட்டும். அப்படி ஒன்று நடக்கல. அதன் மேல முதல் வசனத்துல ராஜா அவளை சேராதிருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எங்களுக்குரிய பாதுகாப்பு, எங்களுக்குரிய உயர்வு, எங்களை அழகுபடுத்தி பார்க்கிற தேவன் அல்லவா, நம்முடைய தேவன் அல்லவா. விசுவாசிக்குவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். நீங்கள் ஆமென் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்திற்கான பலன் பெறும். ஆமென் ஆமென். சந்தோஷமா சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக முக்கியம். வர்ஷிப் வந்து ஆண்டவரை துதிக்க ஆண்டவரோட கிட்டி சேர்றோம். வார்த்தை ஆண்டவர் பேசுறதை கேட்டு விசுவாசிக்கணும். ஆமென். ஆதியாகமம் 20:17-18. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கை அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பாருங்க, நடக்க போற காரியங்கள். ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்க வேணும்? பிள்ளை கிடைக்க வேணும். ஆறு வர வேணும். ஈசாக் பிறக்க வேணும். எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு. எலியேசரை யோசிச்சார், ஆகாருடைய மகன் இஸ்மவேலை யோசிச்சார். ஆனால் அவைக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று அவரை வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிற காரியம், இப்ப இந்த அபிமெலேக்கினுடைய வீட்டுக்காக பாருங்க, அவன் மனைவி அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் ஆணுக்கும் குழந்தை கிடைக்கல. மேல ஆண்டவர் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடி அந்த ராஜா வீட்டு கற்பத்தை, கேராரின் ராஜா. அதனால நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் இதுதான் பிரியமானவர்களே. இப்பொழுது ஆபிரகாம் அவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும்படி
எங்களுக்கு சில வேலை தலைவலி காய்ச்சல் வயிற்றோட்டம் இல்லாமல் வயிற்றோட்டத்தோடு இருப்போம், வியாதியோட நிலைமையோட. ஆக்கள் ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஜெபிக்கிறீங்களான்னு இருக்கோம். உண்மைதான், நடைமுறைதான், இதான ஊழியம். இந்த ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் பிள்ளைகள் எத்தனை, ஒரு அம்மாவுக்காக ஜெபிக்கிற எத்தனை பேருக்கா? ராஜாவுடைய மனைவிக்காகவும் அவன் வேலைக்காரிகள் எல்லாருக்காகவும் பிள்ளை பெறும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய சபைக்கு 3-4 வருடங்களுக்கு மேலாக குழந்தை இல்லாமல் வந்த ஒரு சகோதரி, அவங்க இன்றைக்கோ நாளைக்கோ குழந்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. கரங்களை கடிதமான மகிமைப்படுத்துவோமா? ஆமாம், நான் முன்னுக்கு கூப்பிட்டு ஒரு வாக்கு தத்தம் ஒன்று கொடுத்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணினேன். அவள் வீட்டை போய் அந்த வாரம் கண்ட்ரோல் பண்ணிக்குள்ள குழந்தை காணப்பட்டு பார்த்தீங்களா? அவ்வளவு ஒரு பெரிய காரியம் பார்த்தீங்களா? நானும் மனைவியும் எங்களுடைய தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு குழந்தையை தந்தார். கரங்களை தெரிஞ்சவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமாம், எங்களுக்கு முதல் ஆரம்பத்தில் குழந்தை கிடைக்க தடையில் இருந்ததுதான். அதனால தேவ ஜனமே, இதுதான் விஷயம். அவர் அதுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது தடை நீங்க அவருடைய ஜெபம் பக்கத்தில் இருந்து அம்மாவுக்கு சுகம் கிடைச்சிருக்குமா இல்லை யாருக்கு தெரியும்? வாசிப்போமா 21:3-4-5. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். தன் குமாரனான ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனான ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தார். 75 வயதில் துவங்கின புயல் 100 வயசுல முடிவுக்கு வருது. என்ன ஆண்டவர் சொன்னார்? ஆண்டவர் சொன்னார். என்ன ஆண்டவர் சொன்னார்? நடந்தது 25 வருஷம் அந்த மனுஷனை போட்டு இல்லாத சிப்பிடி கொடுத்தாடி பாருங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை படுறதுக்கு என்னவா இருக்கணுமோ பொறுமையா இருக்கணும். சபையில் அப்படிதான். சபையில் உள்ள யாரும் ஒன்று கூட நீங்க யோசிக்க தேவையில்லை. ஆத்துமாக்களுக்காக ஜபியுங்க, ஊழியர்களுக்காக ஜபியுங்க, ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுங்க. அவ்வளவு ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, ஆமென். 100 வயதான பொழுது ஆண்டவர் அதை செய்தார். வாசிப்போம். பிள்ளைகளை ஆயத்தமாக்கிறோமோ எல்லாம் ஆயத்தமாக லூக்கா 8:15. நல்ல நிலையில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கணும். வசனத்தை பிசாசு களவெடுக்க கூடாது. முள்ளுகளுக்குள்ள விழுந்து இருக்கக்கூடாது. உலக கவலைகள் இருக்கக்கூடாது. கற்பாறைகளுக்குள்ள விழுந்து பலன் கூடாமல் போகக்கூடாது. வார்த்தை விழுந்து முழக்கவனும் பலன் தரவனும் பிரியமானது. வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய நல்ல உள்ளத்துல விதைத்து அது வளர விடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போமா?